1.1 6th sum இது important 5 mark என்ன கொடுத்திருக்காங்கன்னா a equal to x belongs to whole number னு கொடுத்திருக்காங்க whole numberனா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்புறம் x less than 2 அப்படினு சொல்லிருக்காங்க ரெண்டை விட x வந்து கம்மியா தான் இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து b equal to x belongs to natural number அப்படினு சொல்லிருக்காங்க natural numberனா 1 2 3 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 1 2 3 4 5 6 7 அப்படி போயிட்டே இருக்கும் அப்புறம் x வந்து 1 விட அதிகமா இருக்கணும் 4 விட கம்மியா இருக்கணும் இல்ல ஈக்குவலா இருக்கணும் அத less than or equal to இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க அடுத்து c equal to 3,5 இது மட்டும் தான் டைரக்டா கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க இதுல இருந்து வெரிஃபை பண்ணோம் வெரிஃபை that a cross b union c equal to a cross b union a cross c இது வந்து வெரிஃபை பண்ணோம் யூனியன்னா ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும் b union c னா b ல இருக்க நம்பரையும் c ல இருக்க நம்பரையும் சேர்த்து எழுதிக்கணும் அடுத்து செகண்ட் ஒன் வந்து a cross b intersection னு சொல்லுவோம் அத intersection c equal to a cross b intersection a cross c இந்த ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணோம் இன்டர்செக்ஷன்னா b லயும் c லயும் இருக்க பொதுவான நம்பர் b ல 1 இருந்தா c லயும் 1 இருக்கணும் அந்த நம்பர் மட்டும் தான் எழுதணும் இங்க 2 இருந்ததுன்னா இங்க 2 இருந்தா அந்த 2 மட்டும் எழுதணும் எது இருக்கோ ரெண்டுலயுமே காமனா இருக்க நம்பர் மட்டும் தான் எழுதணும் அதான் இன்டர்செக்ஷன் அடுத்து தேர்ட் ஒன் வந்து a cross b a union b cross c equal to a cross c union a cross c இத வெரிஃபை பண்ணோம் ஃபர்ஸ்ட் a b c க்கு வேல்யூ கண்டுபிடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து x வந்து ஹோல் நம்பர்னு சொல்லிருக்காங்க ஹோல் நம்பர்னா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து 2 விட கம்மியா இருக்கணும் அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப a equal to ஹோல் நம்பர்னா 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 2 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்ப 0,1 அடுத்து b b equal to என்ன x வந்து நேச்சுரல் நம்பர் 1 ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும் x ஓட வேல்யூ 1 விட அதிகமாகணும் 4 விட கம்மியா இருக்கணும் இல்ல ஈக்குவல் டு இருக்கணும் அப்ப 1 விட அதிகமான நம்பர் என்னன்னா 2, 3, 4 ஏன்னா 4 க்கு ஈக்குவலா இருக்கணும் அப்படினு சொல்றாங்க b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு c ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க 3, 5 இப்போ என்ன ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூஷன்ல a cross b union c கண்டுபிடிக்கணும் பிராக்கெட்ல b union c இருக்கு ஃபர்ஸ்ட் b union c கண்டுபிடிச்சுக்கலாம் b union c b யும் c யும் சேர்த்து எழுதிக்கணும் b ல 2 இருக்கு 3 இருக்கு 4 இருக்கு c ல 3 இருக்கு ஆல்ரெடி போட்டோம் அதனால போட வேண்டியதில்லை அப்புறம் 5 இருக்கு போட்டாச்சு b union c போட்டாச்சு அடுத்து என்ன a cross b union c a ஓட வேல்யூ என்ன 0,1 cross b union c என்ன 2, 3, 4, 5 இப்போ a ஓட இத மல்டிப்ளை a ஓட இந்த b union c கிராஸ் பண்ணனும் 0 கூட 2 போட்டுக்கணும் 0 கூட 3 0 கூட 4 0 கூட 5 அப்படி மல்டிப்ளை பண்ணனும் அடுத்து 1 கூட 2 1 கூட 3 1 கூட 4 1 கூட 5 அந்த மாதிரி போடணும் ஈக்குவல் டு 0, 2 0, 3 0, 4 0, 5 அடுத்து 1 கூட எல்லாமே போட்டுக்கணும் 1, 2 1, 3 1, 4 1, 5 இதுதான் a cross b union c இப்போ இத வந்து ஈக்குவேஷன் 1 னு கண்டுபிடிக்கணும் வச்சுக்கணும் ஏனா இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறது a cross b யும் a cross c யும் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் a cross b கண்டுபிடிச்சிட்டு அடுத்து a cross c கண்டுபிடிக்கணும் a cross b கண்டுபிடிக்கலாம் a cross b a க்கு என்ன 0, 1 cross b க்கு என்ன 2, 3, 4 சேம் இதே மாதிரி தான் கிராஸ் பண்ணிக்கணும் 0 கூட 2 போட்டுக்கணும் அடுத்து 0 கூட 3 கிராஸ் பண்ணனும் அப்புறம் 0 கூட 4 அதே மாதிரியே 1 கூட இப்போ a cross b என்னன்னு கண்டுபிடிக்கலாம் a cross b equal to 0, 2 0, 3 0, 4 அடுத்து 1 கூட 1, 2 1, 3 1, 4 இதுதான் a cross b அடுத்து a cross c கண்டுபிடிச்சுக்கலாம் a ஓட வேல்யூ என்ன 0, 1 3 ஓட வேல்யூ என்ன 3, 5 இப்போ அதே மாதிரி தான் 0 கூட 3 யும் போடணும் அதுக்கு அப்புறம் 0 கூட 5 போடணும் அதே மாதிரி தான் எல்லாமே 0, 3 0, 5 1, 3 1, 5 இதுதான் a cross c இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா a cross b a cross c இதோட யூனியன் இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும் a cross b ல என்ன இருக்குது 0, 2 0, 3 0, 4 அதுக்கு அப்புறம் 1, 2 1, 3 1, 4 அடுத்து a cross c ல என்ன இருக்குது 0, 3 இருக்கு இங்க போட்டாச்சு அதனால போட தேவையில்லை 0, 5 இங்க இருக்கு இதுல போடல அதனால போட்டுக்கலாம் 0, 5 அடுத்து 1, 3 இருக்கு இங்க போட்டாச்சு அதனால போட வேண்டியதில்லை அடுத்து 1, 5 அது இல்ல அதனால போட்டுக்கலாம் 1, 5
இதான் இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஈக்குவல் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஈக்குவேஷன் 1 என்ன? சேம் ஈக்குவேஷன் 1 எழுதிக்கலாம். 0,2 0,3 0,4 0,5 அடுத்து 1,2 1,3 1,4 1,5 இது ஈக்குவல் டு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க. 0,2 இருக்கு, 0,3 இருக்கு, 0,4 இருக்கு, 0,5 அதுக்கப்புறம் 1,2 1,3 1,4 1,5 இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதில் இருக்கிறதுல இருக்கு. ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 0,2 0,3 0,4 0,5 1,2 1,3 1,4 1,5 ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவல் ஆயிருச்சு. அப்போ என்ன ரெண்டு சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C வெரிஃபை ஆயிருச்சு. ஹென்ஸ் ப்ரூஃப்டு. இப்போ அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C அப்படின்னு செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சிக்கலாம். B இன்டர்செக்ஷன் C Bல என்ன வேல்யூ இருக்கு? Bல வந்து 2,3,4 இருக்குது. இன்டர்செக்ஷன் Cல என்ன வேல்யூ இருக்கு? 3,5. இப்போ Bல இருக்க வேல்யூ Cலயும் ரெண்டையும் காமனான நம்பர் மட்டும்தான் இதில் போடணும். இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இல்லை, அதனால போடக்கூடாது. B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இல்லை, அதனால போடக்கூடாது. இங்கே 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, அப்போ 3 மட்டும் போட்டுக்கலாம். இப்போ B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு 3 அது ஒரே ஒரு நம்பர் தான். அதுக்கப்புறம் என்ன? A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிக்கணும். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஏவோட வேல்யூ என்ன? 0,1 0,1 கிராஸ் B இன்டர்செக்ஷன் C என்ன? 3 சேம் எப்பவும் போல போட்டுக்கலாம். 0,3 அடுத்தது 1,3 இதுதான் A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரியே அடுத்தது இந்த ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? A கிராஸ் B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து A கிராஸ் C கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் A கிராஸ் B ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருப்போம்ல போன ஈக்குவேஷனில், அதை எடுத்து எழுதிக்கலாம். A கிராஸ் Bயும் A கிராஸ் Cயும் போன ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சி வச்சிருந்தது எழுதிக்கலாம். A கிராஸ் B என்ன? A கிராஸ் B வந்து 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 இதுதான் A கிராஸ் B ஓட வேல்யூ. அடுத்து A கிராஸ் C ஓட வேல்யூ என்ன? 0,3 0,5 1,3 1,5 இதுதான் A கிராஸ் C ஓட வேல்யூ. இப்போ இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்துக்கலாம். A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C இன்டர்செக்ஷனா ரெண்டுக்கும் காமனா இருக்க நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்குது? இப்போ 0, இங்க 2 இருக்கு, இங்க 2 இல்லை, அதனால எழுதக்கூடாது. இங்க 0,3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு, அப்போ எழுதிக்கலாம் 0,3. அடுத்து இங்க 0,4 இருக்கு, இங்க இல்லை, அதனால எழுதக்கூடாது. இப்போ இங்க 1,2 இருக்கு, இங்க இல்லை, அதனால எழுதக்கூடாது. இங்க 1,3 இருக்கு, இங்கேயும் 1,3 இருக்கு, அப்போ எழுதிக்கணும் 1,3 போடுங்க. 1,3 இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு செக் பண்ணோம். ஈக்குவேஷன் 1ல என்னென்ன வேல்யூ இருக்கு? 0,3 1,3 இருக்கு. 0,3 ஈக்குவல் டு 1,3 இருக்கு. அதே மாதிரி ஈக்குவேஷன் 2ல அதே மாதிரி தான் 0,3 1,3 இருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு. அப்போ இதுக்கு வந்து A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் A கிராஸ் C. சேம் அதே மாதிரியே ஹென்ஸ் ப்ரூவ்டு எழுதிக்கலாம். ஹென்ஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா A யூனியன் B கிராஸ் C இது வந்து ஈக்குவலா A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற A யூனியன் B கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் அதை C ஆல கிராஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். செகண்ட் வந்து A கிராஸ் C கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் B கிராஸ் C கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவல் டு அப்படின்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் A யூனியன் B எழுதிக்கலாம். A யூனியன் B. இப்போ A ஓட வேல்யூ என்னன்னு பார்த்துக்கலாம்.
1, 2. B ஓட வேல்யூ என்ன 2, 3, 4. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். அதை A union B. A union B equal to 0, 1, 2, 3, 4. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க A union B cross C. இதோட C மல்டிப்ளை பண்ணிக்கலாம். A union B cross C. இப்போ இதை எழுதிக்கலாம் 0, 1, 2, 3, 4. cross C ஓட வேல்யூ என்ன 3, 5. 3, 5. இப்போ அது கண்டுபிடிச்சிக்கலாம். A union B cross C கண்டுபிடிச்சிக்கலாம். எப்பவும் போல தான் 0 கூட 3யும் 5யும் போடணும். அடுத்தது 1 கூட 3யும் 5யும் போடணும். அப்புறம் 2 எடுத்து 3யும் 5யும் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கே வந்து 0 இருக்கு. 0 கோடு போடுங்க. 0, 3, 0, 5. அடுத்தது 1, 3, 1, 5. அடுத்தது 2, 3, 2, 5. அதுக்கப்புறம் 3, 3, 3, 5. அடுத்தது 4, 3, 4, 5. 0 கூட 0, 3, 0, 5. அடுத்து 1, 3, 1, 5. அப்புறம் 2, 3, 2, 5. அப்புறம் 3, 3, 3, 5. 4, 3, 4, 5. இதுதான் இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் A cross C கண்டுபிடிச்சிக்கலாம். A cross C கண்டுபிடிச்சிக்கலாம். A ஓட வேல்யூ என்ன 0, 1. C ஓட வேல்யூ என்ன 3, 5. இந்த ரெண்டுக்கும் கிராஸ் பண்ணிக்கலாம். 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் B cross C ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். B cross C. B ஓட வேல்யூ என்ன 2, 3, 4. cross C ஓட வேல்யூ வந்து 3, 5. சேம் அதே மாதிரி தான் 2, 3, 2, 5. 3, 3, 3, 5. அடுத்தது 4, 3, 4, 5. இப்போ இந்த ரெண்டோட யூனியன் கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். A cross C யூனியன் B cross C. இது A cross C இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். 0, 3, 0, 5. 1, 3, 1, 5. அடுத்தது 2, 3 வந்து இங்கே இல்லை, அதனால 2, 3 எழுதிக்கலாம். 2, 5யும் இல்லை, அதனால எழுதிக்கலாம் 2, 5. 3, 3 இல்லை, அதனால 3, 3 எழுதிக்கலாம். 3, 5யும் இல்லை, 3, 5 எழுதிக்கலாம். அடுத்தது 4, 3. அடுத்தது 4, 5. இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக இருக்கான்னு இப்படியே செக் பண்ணிக்கோங்க. 0, 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 0, 5 இருக்குது, 0, 5 ஆயிடுச்சு. 1, 3 இருக்குது, 1, 3 இருக்குது. இங்கே 1, 5 இருக்குது, இங்கேயும் 1, 5 இருக்குது. இங்கே 2, 3 இருக்குது, இங்கேயும் 2, 3 இருக்குது. இங்கே 2, 5 இருக்குது, இங்கேயும் 2, 5 இருக்குது. இங்கே 3, 3 இருக்குது, இங்கேயும் 3, 3 இருக்குது. 3, 5 இங்கேயும் இருக்குது. 4, 3 அங்கே இருக்குது, ஈக்குவேஷன் 2லேயும் இருக்குது. 4, 5 ஈக்குவேஷன் 1லேயும் இருக்குது, ஈக்குவேஷன் 2லேயும் இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. அப்போ A union B cross C equal to A cross C union B cross C. Hence proved. இது very important 5 mark question. இதே மாதிரி 7th சம்மும் very important. அந்த சம்மை நெக்ஸ்ட் இதில் வீடியோவில் பார்க்கலாம். Thank you for watching.